வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் வரிசையில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக ரூபி. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை தினம் என்பதால தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர்ல குவிந்திருக்கிறாங்க. அதிகாலை முதலே கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. கோவிலின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள நாளி கிணறு புனித தீர்த்தத்துல நீராடிய பக்தர்கள் தொடர்ந்து கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள். 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனத்திற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருக்கிறாங்க. பக்தர்கள் வரிசை கோவில் வளாகத்தை தாண்டியும் சுமார் 200 மீட்டர் தூரம் வரை நீண்டு கொண்டிருக்கிறது. சுமார் 5 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வராங்க. மேலும் ஏராளமான பக்தர்கள் கோவிலில முடிக்காணிக்கை செலுத்தியும் நாளி கிணறு புனித தீர்த்தத்துல நீராடியும் முருகபெருமானை வழிபட்டு வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறதால கோவில் வளாகம் முழுவதுமா ஒரு பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.